இயேசு கிறிஸ்து கொடுத்த எல்லா ஆலோசனைகளுமே நம்ம நம்ம நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் சக மனிதர்களோடு ஒற்றுமையாய், சந்தோஷமாய், சமாதானமாய், கடவுளுக்கு பிரியமாய் எப்படி வாழ்வது என்பதை குறித்ததான ஆலோசனைகள் தான் வேதம் முழுக்க அது நிரம்பி கிடக்கிறது. வேத வசனங்கள் மூலமாக அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் தினந்தோறும் நம்ம வேதத்தை படித்து அதில் வசனங்களை நம்ம உள்வாங்கி கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள பிரயாசப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கி அவர் எவ்வளவோ நல்ல ஆலோசனைகளை கொடுத்துருந்தாலும் கூட இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி போகுது அப்படின்னு சொன்னால், நம்மோடு கூட வாழ்கின்ற சக மனிதர்கள் மத்தியில் அவர்கள் என்ன நினைப்பார்களோ, சொந்தக்காரர்கள் என்ன நினைப்பார்களோ, இந்த ஊர் உலகம் நம்மளை பற்றி என்ன சொல்லுமோ என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்றார் போல நம்மை பல நேரங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வேத வசனங்களை விட்டு விலகி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா மற்ற மனிதர்கள் நம்மளை பற்றி நல்லா நினைக்கணும், அவங்களோடு நம்ம இசைந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம். அது பல நேரங்களில் அது தவறாக மாறிவிடுகிறது. ஆனால் வேத வசனத்தில் நம்ம வாசித்து கொண்டு வரும் பொழுது தானியேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த தானியேல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், தானியேல் எருசலேமிலிருந்து கிமு 607ஆம் வருஷத்தில் பாபிலோன் அரசாங்கத்தினாலே சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ இவன் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அந்த அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறான். ஏன்னா இவன் ராஜகுலத்தை சேர்ந்தவன். அந்த மாதிரியான வாலிபர்களை எல்லாம் அங்கே அரண்மனைக்கு அங்கே பிடிச்சிட்டு போய் அங்கே அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக அவங்கள கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போகும்போது அங்கே பாபிலோனில் எப்படி அப்படின்னா, அங்கே இந்த பன்றிக்கறியை அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் அங்கே இருந்தது. அதே போல் ராஜாவின் போஜனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட திராட்சரசங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வரும். ஆனால் ராஜ கட்டளை என்னென்னா, அங்கிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட இந்த வாலிபர்களுக்கெல்லாம் ராஜாவின் அரண்மனையிலிருந்து சாப்பாடு போகணும், அவங்கள அங்கே பராமரிக்கணும்னு சொல்லி கட்டளை கொடுத்துருந்தார். ஆனாலும் தானியேல் ஒரு தீர்மானம் என்னன்னா, இந்த ராஜ போஜனத்தினாலே, அதாவது விளக்கப்பட்ட அந்த விக்கிரகத்தின் படைக்கப்பட்ட அந்த சமாச்சாரங்கள்னால, அந்த பன்றிக்கறி போன்ற காரியங்கள்னால தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். தானியேல் 1:8 அதை நம்ம வாசிக்க முடியும். அவன் ராஜ கட்டளையே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை மீறி தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நினைச்சான். பார்த்தீங்களா, அதுதான் ஒரு நல்ல தீர்மானம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானம் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் எடுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம பல நேரங்களில் வேத வசனத்தை விட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை விட்டு அவருடைய ஆலோசனையை கேட்காம நம்ம பல நேரங்களில் நம்ம விலகி நம்ம டீவியேட் ஆகிறது நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கிறது. அந்த இப்படிப்பட்ட தானியேல் எடுத்த தீர்மானத்தை போல ஒரு நல்ல தீர்மானத்தை நம்ம எடுப்போமானால் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ முடியும். தானியேலை போலவே தேவன் நம்மை உயர்த்த முடியும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும்